எம்டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய உணவு திருவிழா சென்னை கோயம்பேட்டில் உள்ள செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்து விரிவாக பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்த செயின்ட் தாமஸ் கலை கல்லூரியில ஒரு பாரம்பரிய உணவு திருவிழா நடந்தது. இந்த திருவிழாவில் ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. பல வகையான சிறுதானிய உணவு தயாரிச்சு காட்சிப்படுத்திருக்காங்க. இதை நீங்க பார்வையிட்டீங்க, சிறப்பு பார்வையிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க மேடம் உணவு திருவிழா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு சமையல் தெரியாதுன்னு ஒரு ஸ்டைலா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த ஜென்ரேஷன் கிட்டே. எனக்கா சமைக்க தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டைலா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படி இல்லாம தேடி தேடி போய் நிறைய நான் பார்த்த இன்கிரீடியன்ட் எல்லாமே கேழ்வரகு, கம்பு, சோளம், அப்புறம் குதிரைவாலி, திணை, இது எல்லாமே வச்சு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியா இருந்தது என்னன்னா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை எதுலையுமே. மேக்சிமம் நிறைய இடங்கள்ல நான் போவேன், மற்ற கல்லூரிகளுக்கு நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கேன். ஏதாவது ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணும் போது ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்ல கலருக்கு ஏதாவது ஒன்று சேர்ப்பாங்க, டேஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று சேர்ப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ இல்ல ஏதாவது ஒரு பிரெட்டோ ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும். சமைக்காத ஒரு பொருளை சமைச்ச மாதிரி கொண்டு வருது. ஸோ அப்படி இல்லாம எல்லா இன்கிரீடியன்ட்டும் ஒரு 80% எல்லாமே இயற்கையில இருந்து வந்த விஷயத்தையே, நாட்டு சக்கரை, இந்துப்பு அதை பயன்படுத்தியே பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்வம் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன்? நான் முதல்ல கேட்கிற கேள்வி அதான் கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சமையல் தெரிஞ்சிருக்கா, இல்ல அவங்க யார் அந்த விஷயத்த அந்த இன்கிரீடியன்ட்டை யார் அறிமுகப்படுத்தினாங்க? இல்ல இப்பதான் நாட்டு சக்கரை வெல்லம்னா இப்பதான் கொஞ்ச நாளா ஒரு அவேர்னஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ நாட்டு சக்கரை எல்லாம் பரிச்சயம் கிடையாது. வெல்லம் தெரியும், வெள்ளை சக்கரை தெரியும். இப்ப எல்லாம் தெரியுது அவங்களுக்கு. கருப்பட்டினா என்ன, பனம் கல்கண்டுனா என்ன, எல்லாமே அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. எப்படி அந்த மேட்சிங் தெரியுது, எந்த இன்கிரீடியன்ட்டோட எது போட்டா அந்த பிடிக்க வருது, கொழுக்கட்டை எப்படி பிடிக்க வருது அப்படின்னு அது கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. உளுந்தங்களி செஞ்சிருந்தாங்க. எல்லார் பேட்லயும் ஒரு 80% இருந்த ஒரு நல்ல இன்கிரீடியன்ட் என்னன்னா பழைய சாதம். அது இருக்கிறதுல இப்ப வெயில் வந்துருச்சு. பழைய நீர் ஆ காரம்னு சொல்லுவாங்க. நீர்னா ஆ காரம்னா கார உணவு. உடம்பு காரத்தன்மை நிறைய இருக்குதான் நம்ம என்ன நல்ல விஷயம் போட்டாலும் உடம்பு கிரகிக்கும். அமிலத்தன்மையான உடம்பா இருந்தா நீங்க என்ன நல்லதா போட்டாலும் கிரகிக்காது. சோ காரத்தன்மை அதிகம் உள்ளதுதான் அந்த நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க. சோ அது எல்லாருடைய பிளேட்லயும் மேக்சிமம் ஒரு 80% ஒண்ணு கூழ் இருந்தது, ஒண்ணு பழைய சாதம் இருந்தது, சின்ன வெங்காயம் இருந்தது. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவ் காம்பினேஷன். அதே மாதிரி கேழ்வரகு பாத்தீங்கன்னா அதோட முருங்கைக்கீரையை வச்சு பண்ணியிருந்தாங்க மேக்சிமம் எல்லாரும். இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது ட்ரெடிஷ்னலா மாத்தக்கூடாத காம்பினேஷன்ஸ் இது. ஏன்னா கேழ்வரகு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும். அதை மேட்ச் பண்ற மாதிரி நான் இதை எல்லா கல்லூரிகள்லயும் இந்த காம்பினேஷனை நான் சொல்லியிருக்கேன். கேழ்வரகு முருங்கைக்கீரை காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கேன். இது சாப்பிடுங்க, இது ஃபோலிக் ஆசிட்ஸ் நிறைய இருக்கு, இதுல அயன் இருக்கு. ஸோ ஒரு பெண் குழந்தைய 0 மந்த், அதாவது அம்மா வயிற்றுக்குள்ளார ஒரு குழந்தை 0 மந்த்ல இருக்குன்னா அப்பவே அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த பொண்ணு கிடைச்சிருது. ஸோ அப்பையில இருந்தே ஒரு டெஃபிஷியன்சி என்ன இருக்கும்னா அந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்கும், பெண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு டேப்லெட்ஸ் ஃபார்ம்ல கொடுக்காம ஒரு கரெக்டான காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கேழ்வரகு முருங்கைக்கீரை, இந்த 2 காம்பினேஷன் தான். அதனால எப்பயுமே அந்த காம்பினேஷன் நம்ம கிராமங்கள்ல இருந்துட்டு இருக்கும், நகரங்கள்லயும் இருந்துட்டு இருக்கும். கூழ் வச்சாலும் கூடவே ஒரு தவட்டல் வைப்பாங்க, முருங்கைக்கீரையை போட்டு ஒரு தவட்டல் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் பெண்களுக்கான ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். எல்லாருடைய பிளேட்லயும் இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பணியாரம் இருந்தது, அப்புறம் நீர்மோர், பானகம், இளநீல ஒரு பொண்ணு பழைய சாதம் இளநீல கஞ்சி பண்ணியிருந்தாங்க. இளநீ தண்ணி எடுத்து கஞ்சி பண்ணிட்டு கடைசியில இளநிய சேர்த்துட்டு தேங்காய் துருவி போட்டு மிளகு சீரகம் சுக்கு தட்டி போட்டிருந்தாங்க. இந்த காம்பினேஷன்லாம் எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுல. எல்லாத்தையும் ஒன்னா போடுறது ஒரு டைப்னாலும் இந்த காம்பினேஷன் ஆஃப் இன்கிரிடியன்ட் ஒன்னோட ஒண்ணு சேர்க்கும் போது எதோட தன்மையும் மாறக்கூடாது. இப்போ சின்னதா ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போட்டா எப்படி அந்த ஹோல் த ஃபுட் ஸ்பாயில் ஆயிடுமோ, ஒரு சின்ன நல்லது போட்டாலும் அது நடக்கக்கூடாது.
அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரியேட்டிவா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்கே தான் நான் நிறைய ஜென்ட்ஸ் சமைச்சது பார்த்தேன் நான். அதுவுமே சந்தோஷமா இருந்தது. அவங்க அந்த இன்கிரீடியண்ட்டை சொன்ன விதம், உங்களுக்கு யார் இது சொன்னாங்கன்னா நீங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அம்மாவை செய்ய சொல்லிட்டீங்களா இல்லை நீங்கள் கூட இருந்து செஞ்சீங்களா அப்படிங்கும் போது, இல்லை அவங்க கரெக்டாக இன்கிரீடியண்ட்டை சொன்னாங்க எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்றத சொல்லும்போது நிஜமாவே சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா தெரியுது, அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கு. கேழ்வரகு அதை பற்றிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை சம்பா இருந்துச்சு, திணை இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் கேட்க. இது வந்து ஒரு திருவிழாவோட விட்டுறாம, அதான் கேட்டேன் எல்லாருக்கிட்டையும், நீங்க இதோட விட்டுருவீங்களா, இன்னும் மறுபடியும் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை, ஏன்னா எல்லாரும் மண்பானையில ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மண் கூவளை, கப்பு, பிரண்ட தொகையில் இருந்தது, கற்பூரவல்லியில சட்னி அரைச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இது கண்டிப்பாக ஒரு நாளில் விடக்கூடாது, அது வாழ்க்கை முழுக்க இதை எடுத்துகிட்டு போகணும். எப்பப்பெல்லாம் உணவு சாப்பிட்றோமோ கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான உணவு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பதிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் இதாக தான் நான் பார்க்குறேன். இது அவங்களோட ட்ரெண்டே தான். இப்போ அவங்க வந்து மோஸ்ட்லி இன்ஸ்பிரேஷன் ஆகிறது வந்து யூடியூப் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸு, இதெல்லாம் இவங்க செஞ்சு போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் அதை இப்போ ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எல்லாரும் கேழ்வரகை சொல்லும் போது கூடவே ரவையை சொன்னாங்க, வெள்ளை ரவையை சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் அந்த கேழ்வரகுன்ற பேர் வந்து ரொம்ப வந்து ஆழமாக பதியல. ஸோ அவங்க தான் திரும்ப திரும்ப ஒரு கேங்காக அமைஞ்சு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து தனியாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப். ஏன்னா கூட இருக்கிறவங்க வந்து அதை செய்ய விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு என்ன பெரிய நீ பாரம்பரியம் பார்க்குறியா அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்கள ஒதுக்கி வைக்கிற ட்ரெண்ட் இருக்கு இப்போ. அவன் டயட்ல இருப்பான்டா, அவன் கூட சேராதரா, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, பீஸா சாப்பிட முடியாது அப்படின்ற அந்த ட்ரெண்டை ஒதுக்கிட்டு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு அவேர்னஸ்க்கு முதல்ல நம்மளை சுற்றி இன்னைக்கு காலையில் பேசுனது கூட அப்படிதான் பேசினாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, உணவு அரசியல் என்ன நடக்குது, நம்மளை எந்த விஷயம் நம்மளை சாப்பிட விடாமல் தடுக்குது, பாரம்பரிய உணவை எந்த விஷயம் சாப்பிட விடாமல் தடுக்குது, எது நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு பக்கம் வந்து இவங்களே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணோம். ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து இன்னைக்கு நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டேன், இன்னைக்கு கூழ் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதாகட்டும், ஒரு ரீல்ஸில் ஷேர் பண்ணுறதாகட்டும், ஒரு ஷார்ட்ஸ் போடுறதாகட்டும், அப்படி போட போட இன்னும் அந்த பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துக்கும் பரவும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். வந்து இயற்கை வேளாண்மையில விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய உணவு, குறிப்பாக வந்து இது வந்து சிறுதானிய உணவு, இது எப்படி செய்றீங்க, இது கலந்துக்கிறதுனால என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. இது கலந்துக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தமிழ் கல்ச்சரை நாங்களும் கொஞ்சம் யங் ஜென்ரேஷன்ஸும் கொஞ்சம் கொண்டுட்டு வரோம். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது எங்களுக்கு அப்புறம் வரவங்களும் இதை பார்த்துட்டு எங்களை மாதிரியே நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸு சர்வ் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னென்ன செய்திருக்கீங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸில் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வல்லி கிழங்கு, இது வந்து ஸ்வீட்டில் உங்களுக்கு செய்கிறது, கோதுமை அது பேஸ் பண்ணி உங்களுக்கு செய்கிறது, எள்ளுருண்டை, அப்புறம் இது இளநீர் பாயாசம், அப்புறம் கூழ், அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸுமே இதில் இருக்கும் சார். எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ், ஹோம்மேட் ஃபுட்ஸாக தான் இருக்கும். என்னென்ன பாரம்பரிய உணவு செய்திருக்கீங்க, எப்படி செய்தீங்க, எப்படி தயாரானீங்க சொல்லுங்க. பாரம்பரிய உணவுகள் வந்து ஆக்சுவலாக இதில் மெயினே வந்து கூழ், களி, இதுதான். கூழுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க, முருங்கீரை சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் கருவாடு தொக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் கருவாட்டு குழம்புக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம், காய்கறிகள்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், அதனால் அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், அப்புறம் மோர் குழம்பு, மோர், அதுக்கப்புறம் மெயினாக வெத்தலை பாக்கு, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் எள்ளுருண்டை, கருப்பு எள்ளுருண்டை, அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து சாக்லேட் பணியாரம் சொல்லுவாங்க. இது மெயினாக செஞ்சுருக்கோம். இது வந்து அடை, இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே மெயினாக சாப்பிடுவாங்க. இது ஆடி மாதம் அந்த மாதிரிலாம் வந்தால் இதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தோம், சர்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரிலாம் சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஐடியா பண்ணி சார் காலையில் 4 o'clock எஞ்சி செய்ய ஆரம்பித்தோம். 7 o'clock எல்லாமே முடிச்சிட்டோம் சார். உணவு திருவிழா, பாரம்பரிய உணவு அப்படின்னாலே வந்து தமிழர்கள் வந்து கொண்டு வந்த மருத்துவ ரீதியாகவும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகவுமே அவங்க வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடல் வந்து செரிமான மண்டலம் அதுக்கு தனியான ஒரு அமைப்பு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் உடலில் வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே நுணுக்கமாக எப்படி வந்து செயல்படுறதுக்கு நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னுமே தமிழ் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம வெயிட்லெஸ்க்காகவும் நம்ம இது பண்ணியிருக்கலாம். எல்லாமே அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக தான் குறிப்பிட்டு செஞ்சுருக்காங்க. உப்புருண்டை, நம்ம சவுத் சைட் டிஷ்ஷோட உப்புருண்டைன்னு சொல்லுவாங்க. ஏன் அது சவுத் சைடு நான் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா,
உப்பு மேக்ஸிமம் சவுத் சைடில் தான் கிடைக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் அந்த சைட்லேருந்து வர்றதுனால இது கண்டிப்பாக சவுத் டிஷ் உப்பு உருண்டை. இது வந்து சிறுபருப்பு கோலா உருண்டை, சிறுபருப்பில் செஞ்ச ஒரு கோலா உருண்டை. இது அதிகமான இந்த இதுவில் இருக்கவங்க ஹை கொலஸ்ட்ரால் லோ கொலஸ்ட்ரால் பண்ணுறோம். ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். லோ கொலஸ்ட்ரால் பண்ணுறோம். ஹை விட்டமின் ஏபிசி இருக்குது, ப்ரோட்டீன்ஸ், முக்கியமாக ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம். முக்கியமான மெயின் டிஷ்ஷே எங்களோட இதான். இது கருப்பு உளுந்து களி. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து மென்சுரேஷன், கேர்ள்ஸ் வர மென்சுரேஷன் டைமில் சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அந்த காலத்தில். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க ஈஸியாக செஞ்சுறாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக மற்ற விஷயம் செஞ்சுறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இது சாப்பிட்றவங்களுக்கு முதுகு வலின்னே வரான்னு சொல்கிறாங்க. அதிகமான ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதில். இது அடை நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு அடை தான் இப்போவுமே இருந்தாலும் சரி. இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கெவுரு அடை. இப்போது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க கெவுரு அடைனா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஜிம் போகிறாங்க நிறைய பேர், என்னென்னமோ சாப்பிட்றாங்க. இதெல்லாம் சாப்பிட்றாங்களே ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக உடம்புல. ப்ரோட்டீன் கண்டென்ட் வேவ் ப்ரோட்டீனாக எடுக்கிறாங்க. அது போல் இதை சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நேச்சுரல் பாடி வேணும்னு சொல்கிறாங்க ஜிம் போகிறவங்க. அதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நேச்சுரல் பாடி கிடைக்கும். இது பணியாரம். பணியாரத்தில் 2 வெரைட்டி, இனிப்பு பணியாரம், கார பணியாரம். இது ரெண்டுமே இப்போது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. நிறைய ஹோட்டல்ஸில் விரும்பி கேட்குறாங்க பணியாரம் என்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இந்த உப்பு உருண்டை வந்து அயன் ஏஜ், நம்மளோட அயன் ஏஜ்னு ஒரு இருக்குது. அது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உருவான ஒரு டிஷ் தான் இது. இதை வந்து பல ஊரில் பல விதமான பேர் இருக்குது. உப்புருண்டை, படுன்னு சொல்லுவாங்க, இது ஒரு இன்னொரு நேம் படு. ராகி கூழ், கடல் பாசி ஜெல்லி, முருங்கீரை இட்லி, குதிரைவாலி அரிசி, சீரக மாப்பிள்ளை சம்பா பொங்கல், பிரண்டை தொக்கு, ஆவாரம்பூ கூட்டு, சத்துமாவு பணியாரம், உளுந்து புட்டு, எள்ளுருண்டை, உளுந்து துவையல், நவதானிய குழம்பு, சத்துருண்டை. இதுவும் இவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நம்ம நார்மல் ஃபுட் மாதிரி பாரம்பரிய உணவு வச்சு அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணாலும் நல்ல டேஸ்டியா இருக்கும். லைக் இப்போ நம்ம நார்மல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு வந்து குதிரைவாலி பிரியாணியும் அந்த ஈக்குவல் டேஸ்ட் வருது. ஸோ நம்ம நார்மல் டே டு டே லைஃப்லையுமே நம்ம பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கலாம். இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். டெய்லி பாரம்பரிய உணவு சாப்பிட்றீங்களா? இல்லை, இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். லைக் ஏன்னா இப்போ தான் டேஸ்ட் எல்லாமே அடாப்ட் பண்ணி கற்றுக்கிட்டோம். ஸோ இனிமேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாரம்பரிய உணவு தயாரிப்பு இது சவால் இருந்ததுன்னா இல்லை எப்படி சமைச்சிங்க? அதில் எது கஷ்டம் இருந்ததா? ரொம்ப கஷ்டம் இருந்தது சார். இப்போதான் வந்து அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது. லைக் எல்லாம் புதுசா இருக்கிறதுனால கத்துக்கிறதுனால ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்தது. மேபி லைக் இதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிடும் போது ஈஸியா இருக்கும். முதல்ல கேழ்வரகு கஞ்சி, அதாவது பால் கலந்த கேழ்வரகு கஞ்சி. அதுக்கப்புறம் கேழ்வரகுல அடை, இனிப்பு அடை, கேழ்வரகுல முருங்கைக்கீரை போட்டு அது ஒரு அடை. அதுக்கப்புறம் உளுத்த களி, அது வந்து நல்லா சத்தான ஒரு உணவு, உளுத்த களி. அப்புறம் கூழ் சொல்லுவாங்கள்ல, பல காலத்தில் குடிப்பாங்க, அந்த மாதிரி வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும் அந்த மாதிரி கூழ். கருவாட்டு குழம்பு இருக்குது, மோர் மிளகா, அப்புறம் கேசரியில் வந்து ரவை இருக்கிறதுனால அது உடம்புக்கு வந்து ஒரு நார்ச்சத்து உள்ள ஒரு பொருள் தான். அப்புறம் கார அரிசி வந்து இப்போ சுகர் பேஷண்ட்லாம் வந்து சாப்பாடு நிறைய எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கார அரிசி சாப்பிட்டா அது சுகர் குறையும். ஸோ அதனால கார அரிசி. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.